உங்களுக்கு அமைதி குறித்தாக அன்பந்தே மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 346ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 19ஆம் நாளினுடைய கவுண்டவுனில் இருக்கிறோம். அன்பந்தர்களே, திருத்தூதர்கள் பணியில் 25ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கலாத்தியர் புத்தகத்தில் இன்றைக்கி 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். இதோடு இன்றைக்கி கலாத்தியர்கள் எழுதப்பட்ட திருமுகமே முடியுது. அன்பந்தர்களே, நாளையிலேருந்து அடுத்து என்ன புத்தகம் 4வது ஆரம்பிப்போம். ரோமியர் முடிஞ்சு, கொரி கலா, கொரி கலா முடிஞ்சிச்சு. ரோமியர், கொரிந்தியர், கலாத்தியர் முடிஞ்சு. அடுத்தது பிலிப்பு கொலோ, எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். ஸோ நாளையிலிருந்து நம்ம எபேசியர் புத்தகத்தை ஆரம்பிப்போம். வந்துடலே நீதிமொழிகளில் இன்றைக்கி 29ஆம் அதிகாரம் 15லேருந்து 17 வசனங்கள் இன்றைக்கி வாசிப்போம். முதல்ல நேற்று நம்ம கடைசியாக எங்கே பார்த்து முடித்தோம் அப்படின்னாக்கா, புனித பவுலை 2 வருஷம் சிறையிலேயே பெலிக்ஸ் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக பெஸ்து ஆளுநராக வருகிறார். ஸோ அவர் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் இந்த எருசலேமினுடைய இந்த தலைவர்கள், யூதர்கள் எந்த அளவுக்கு புனித பவுல் மேலே கோபமாக இருப்பாங்கன்னா, அடுத்து இந்த பெஸ்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடச்சிருச்சுரா இவரை காலி பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அப்படியே பெஸ்துக்கிட்ட நல்லவர் மாதிரியே பேசி, நீங்கள் பவுலை எருசலேமுக்கு அனுப்பிச்சிங்க, நாங்கள் அவரை அங்கே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு முதல்ல வழியிலேயே புனித பவுலை எருசலேமுக்கு அனுப்பி வைக்கும்போது அவரை கொன்னரலான்னு முடிவு பண்ணுவாங்க, சதித்திட்டம் தீட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், பெஸ்து வழியாக வேறு ஒரு வகையில் அவரை புனித பவுலை மாட்சிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா திருச்சபை அவர் ரோம்லெல்லாம் ஏற்படுத்தணும்னு விரும்புகிறாரு, தலைநகரமாக வத்திக்கான. அதனால் அவர் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கார் அன்பதிலே. ஸோ இன்றைக்கி பெஸ்து என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். எருசலேமுக்கு அனுப்புகிறாரா இல்லை செசரியாவில் வச்சுருக்காருன்னு. நிறையா பொய் சாட்சிகள் வருவாங்க. எதுவுமே பெஸ்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியாது அன்பர்களே. புனித பவுலுக்கு எதிராக வரக்கூடிய பொய் சாட்சிகள். புனித பவுல் என்ன பண்ணுவார், நான் சீசர் என்னை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சீசர்கிட்ட அப்பீல் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் யார் பேரரசர்னால் நீரோ சீசர் இருந்தார். ரோமியர் பேரரசராக நீரோ அப்படின்ற அந்த மன்னன். இந்த நீரோ மன்னன் தான் கொடுங்கோலான ஆட்சியாளர். இவர் கிபி 54லேருந்து 68 வாழ்ந்தார் அன்பர்களே. இவர் தான் ரோமிய சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசராக இருந்தார், எம்பரராக இருந்தார். ஸோ இவர் எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று குவிச்சவர் இவர் தான். கிபி 54லேருந்து 68 புனித பேதுரு, புனித பவுல் எல்லாரையும் கொன்னவர் இவர் தான். ஸோ இன்றைக்கி புனித பவுலுக்கு தெளிவாக தெரியுது, ஆண்டவர் நீ ரோமுக்கு தான் போனானா ஒரு அழகாக நான் என்னை சீசர் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு இன்றைக்கி அழகாக சொல்லுவார், எனக்கு சாவை பார்த்து எனக்கு பயம் இல்லை அப்படின்வார். எப்படி பாருங்கள் வந்துருங்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள், அக்ரிப்பா அப்படின்ற ஒரு அரசன் வரதை நம்ம நீங்கள் பார்ப்போம். அன்பந்துள்ள இந்த அக்ரிப்பா யார் அப்படின்னாக்கா, இந்த பெஸ்து இப்போ புதுசாக ஆளுநராக வந்திருக்காரு இல்லையா. இப்போது இவர்கிட்ட இந்த அரசர் அக்ரிப்பா அவரை வரவேற்கிறதுக்காக வருவார். இவர் யாருன்னா, இவரோட முழு பேர் ஹெரட் அக்ரிப்பா II. அக்ரிப்பா, ஏரோது அக்ரிப்பா, 2ஆம் ஏரோது அக்ரிப்பா. ஸோ இவர் யார் அப்படின்னாக்க, முதலாம் ஏரோது அக்ரிப்பாவினுடைய மகன். இந்த முதலாவது ஏரோது அக்ரிப்பா யாருன்னு பார்த்தோன்னா, இவர் தான் அந்த பெரிய ஏரோதனுடைய மகன், முதலாம் அக்ரிப்பா. இவருடைய மகன் தான் இந்த 2ஆம் அக்ரிப்பா. அப்போது இவர் யாருன்னா, ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருக்கும்போது கொல்றதுக்கு தேடினார் தெரியுமா, அந்த பெரிய ஏரோது, ஹெரட் த கிரேட், அவருடைய பேரன் இவர். இப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைய போடும்போது பிலாத்து ஏரோதுக்கிட்ட அனுப்புறாரு தெரியுமா. அந்த ஏரோது யார், பெரிய ஏரோது கிடையாது, ஏன்னா பெரிய ஏரோது இறந்துடுறாரு. அப்போ அவருடைய இன்னொரு மகன் ஏரோது ஆன்டிபஸ். ஸோ ஏரோது அக்ரிப்பா 1 கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையும் போது விசாரிக்கப்பட்டது, பிலாத்து அமுச்சு வச்சது இந்த ஏரோது ஆன்டிபஸ். இப்போ புனித பவுலை விசாரிக்கிற ஆளுநர் பேர் யார், பெஸ்து. இவர் அனுப்பி வைக்கிற இவர்கிட்ட வந்திருக்கிற மன்னர் பேர் ஏரோது அக்ரிப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பாருங்களேன், எப்படி ஆண்டவர் இயேசுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாங்களோ அதே போல் புனித பவுலுக்கு எதிராக அந்த ஆளுநர் இந்த அரசனைக்கிட்ட விசாரிக்க அனுப்புனது போல், அதே போல் இங்கேயுமே
இந்த பெஸ்ட்டு வந்து இந்த அக்ரிப்பா கிட்ட புனித பவுல் விசாரிக்க அனுப்புகிறார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் ஒத்து போகிறது புனித லூக்கா நமக்கு இங்கே பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாருன்னு பார்த்துருக்கே. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நாளைக்கு புனித பவுலினுடைய அந்த ஃபேமஸான 3வது டிஃபென்ஸ் வரப்போகுது, அதாவது இன்றைக்கி செய்ய போகிறாருன்னு பார்த்துருக்கே. சரி, இன்றைக்கி கலாத்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே புனித பவுல் தொடர்ந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும், நம்ம அந்த நிலைவாழ்வு மீட்பினுடைய அந்த வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கொடுத்தாரு, விருத்த சேதனத்தின் அடிப்படையில் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார். அன்பர்களே நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிச்சோன்னா புனித பவுல் இன்றைக்கி சொல்லுவார், இஸ்மாயில் பார்த்தோன்னா அந்த ஆகார் அடிமை பெண்ணினுடைய மகன் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஆண்டவர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு, ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேறல. 25 வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறார். நடுவுலையே சாராவும் ஆபிரகாமும் அவசரப்பட்டு அடிமை பெண்ணோட அவர் உறவு கொண்டு ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். ஸோ அதுதான் இஸ்மாயில். நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஆண்டவர் வந்து விருத்த சேதனம் செய்ய சொன்னப்போ இஸ்மாயிலுக்கும் சேர்த்து தான் விருத்த சேதனம் செய்கிறாரு, ஈசாக்குக்கும் விருத்த சேதனம் செய்கிறாரு. ஆனால் வாக்குறுதி யாருக்கு வந்துச்சு? ஈசாக்குக்கு. வாக்குறுதியின்படி பிறந்த அவருக்கு தான் அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. ஸோ விருத்த சேதனம் செய்கிறதுனால வரல பாருங்களேன். ஸோ அதை புனித பவுல் வந்து இங்கே ஸ்ட்ராங் எப்படிலாம் யோசித்து அழகாக சொல்கிறாரு பாருங்க நண்பர்களே. ஸோ அந்த பாயிண்ட்டை இன்றைக்கி அவர் கொடுப்பார் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இந்த இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை பயணத்தின் போது அவர்கள் வந்தபோது இந்த இஸ்மாயில் மக்கள் தான், இந்த அராபியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ அந்த டைமில் எப்படி மோசேவின் சட்டம் ஒரு கார்டியன், ஒரு காப்பாளராக இருந்ததோ, அதே போல் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளாக இருக்கிறோம். குழந்தைகளாக இருந்தப்போ நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த மாதிரி, நம்ம ஆண்டவர் இயேசுவை தெரிஞ்சிக்காத போது நம்ம அந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி தான் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். நற்கருணையில் பைபிளில் நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புனிதருடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் இயேசு என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம முதிர்ச்சி ஆகிறோம். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? எப்படி ஆகாரோடைய மகன் அடிமை பெண்ணை விரட்டி விட்டாரோ அதே போல் இப்போது நம்மளுடைய அந்த சின்ன பிள்ளைத்தனம், அந்த பாவத்தின் பழைய இயல்பை விரட்டி விட்டுட்டு நம்ம இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே புதிய படைப்பாக மாறுகிறோம், ஈசாக்கை போல் மாறுறோம் அப்படின்றத இது ரொம்ப ஆழமான ஒரு உருவகத்தை கொடுத்து புனித பவுல் பேசுவார் நண்பர்களே. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மாதா தான் தொடக்க நூலில் இருக்கக்கூடிய பெண், திருவெளிப்பாடில் இருக்கக்கூடிய பெண், கானா ஊர்லேயும் சிலுவை அடியிலும் பெண்ணே இதோ உன் மகன், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, எல்லா இடத்துலையுமே பெண்ணே. ஒரு கன்னி பெண் கருத்தாங்கி ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் முதல்ல மொத்த பைபிளையும் மாதாவுக்கான தலைப்பு உமன், பெண், ஸ்திரீ. ஏன்னா அவங்க வந்து பல விஷயங்களினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க. பழைய இஸ்ரேலினுடைய அடையாளமாக இருக்காங்க, புதிய இஸ்ரேலாக திருச்சபையினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க. மாதா வந்து நீங்கள் எத்தனை டைப்பாலஜியில் வராங்க வந்து, எத்தனை முன்னடையாளங்களில் வராங்க. அதனால தான் மாதாவை வந்து நம்ம பெண்ணுன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி இது பவுல், நமக்கு ஒரு ஆசை இருக்கும், பவுல் வந்து மாதாவை பற்றி பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசியிருப்பார் நண்பர்களே. அவரும் மாதாவை பெண்ணுன்னு தான் கூடுவார். ஸோ பவர்ஃபுல்லான எவிடன்ஸ் அன்பாந்தர்களே. அது மட்டும் இல்லை, புனித பவுல் இன்னைக்கு கலாத்தியர்கள்கிட்ட பிள்ளைகளேன்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை போல், ஒரு ஆன்மீக அப்பாவை போல் அவ்வளோ அழகாக அன்போடு பேசுகிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அன்பாந்தர்களே. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, அந்த அஃபெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு குழந்தை ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள திரும்பவும் தேத்தி நல்ல ஒரு உடல்நிலை கொண்டு வரதுக்கு ஒரு அம்மா ஆசைப்படுவாங்களோ, அதே போல் வாஞ்சையோடு புனித பவுலில் இவங்களை திருத்தி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம், இன்றைக்கி நம்ம இந்த கால நேரம் நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடாது, வேறு மதத்தின் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது, முதல் கட்டளைக்கு எதிரான பாவன்றதை இன்றைக்கி புனித பவுலும் சொல்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்தில் அன்பாந்துள்ள புனித பவுல் வந்து நம்மளுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்தில் சொல்லுவார், மாமிசமோ பலவீனமாக இருக்குது, ஆவியோ வாஞ்சையாக இருக்குது. ஸோ ஆவிக்கும் மாமிசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை இன்றைக்கி புனித பவுல் சொல்லுவார். நம்ம எதுக்கு விதைக்க போகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அறுவடை செய்ய போகிறோம். நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா
நம்ம ஊனியல்பின்படி தான் செயல்படும். ஆவிக்குள்ள விதைச்சோன்னா, ஆவின்ற நிலத்தில் விதைச்சோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்வோம், பாவம் செய்ய மாட்டோம். ரொம்ப அழகாக சொல்வார் அன்பர்களே. ஸோ நம்ம கடவுள் கொடுக்குற அருளுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுவார் அன்பர்களே. கஷ்டம்தான், ஆனால் முடியாதது இல்லை, கடவுளுடைய அருள்னால முடியும் அப்படின்னு சொல்லுவார் அன்பர்களே. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். நம்ம ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லுவார், நான் எதை செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல, ஆனால் எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தையே நான் செய்கிறேன். அழிவுக்குரிய உடலில் இருக்கக்கூடிய நான், என்னை யார் இந்த அழிவுக்குரிய உடல்லேருந்து மீட்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார் தெரியுமா? இறங்கத்தக்க மனிதன் நான், என்னை யார் இந்த அழிவுக்குரிய உடல்லேருந்து மீட்பா அப்படின்னு அந்த கேள்விக்கு இவர் காரணத்தை சொல்லுவார். ஏன் என்னால் அப்படி செய்ய முடியல அப்படின்றதுக்கான காரணத்தை இன்றைக்கி சொல்லுவார் என்பதில்லை. அதன் விளக்குறையில் பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான தூய ஆவியினவரினுடைய 9 கனிகள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். என்னென்ன கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக திருச்சபை 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம விளக்குறையில் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் விளக்குறையில் பார்ப்போம். கலாத்தியர் 5 நீங்கள் மறந்துடக்கூடாது, எந்த இடத்துல அந்த கனிகள் வருது நோட் பண்ணுவோம் வந்தவர்களே. 6ஆம் அதிகாரம் பாருங்கள். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பாவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தினர்கள், எப்படி அவங்கள நம்ம திருத்தணும்? நம்ம அவங்கள திருத்தாமலும் இருக்க முடியாது, பட் எப்படி நம்ம திருத்தணும்? எந்த மனநிலையில் திருத்தணும்? கோபமாவா, அவங்கள தீர்ப்பிடுற மாதிரியா, எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புனித பவுல் சொல்வார் வந்தவர்களே. அதே போல் உலக விஷயங்களில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி இருந்தோன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படின்றத இன்றைக்கி புனித பவுல் திட்டவட்டமாக சொல்கிறத நம்ம பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே ஜெபிச்சு உள்ள நுழையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 25. பெஸ்து மாநில தலைவராக பதவியேற்று 3 நாள் ஆன பிறகு செசரியாவிலிருந்து எருசலேம் சென்றார். தலைமை குருக்களும் யூத முதன்மை குடிமக்களும் பவுலுக்கு எதிராக அவரிடம் முறையிட்டு தங்களுக்கு தயவு காட்டி பவுலை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் வழியில் அவரை கொன்றுவிட சூழ்ச்சி செய்திருந்தார்கள். பெஸ்து அவர்களை பார்த்து, பவுல் செசரியாவில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நானும் விரைவில் அங்கு செல்லவிருக்கிறேன். உங்கள் தலைவர்கள் என்னுடன் வந்து அவரிடம் ஏதாவது தவறு இருந்தால் அவர் மீது குற்றம் சுமத்தட்டும் என்றார். பெஸ்து மேலும் 8 அல்லது 10 நாள்கள் தங்கிவிட்டு செசரியாவுக்கு திரும்பிச் சென்றார். மறுநாள் அவர் நடுவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பவுலை கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தார். பவுல் வந்து சேர்ந்ததும் எருசலேமிலிருந்து வந்திருந்த யூதர் அவரை சூழ நின்று தங்களால் மெய்ப்பிக்க முடியாத பல பெரும் குற்றங்களை அவர் மீது சுமத்தினார்கள். நான் யூதருடைய திருச்சட்டத்துக்கோ கோவிலுக்கோ சீசருக்கோ எதிராக தவறு எதுவும் செய்யவில்லை என்று பவுல் தம் நிலையை விளக்கினார்.
பெஸ்து யூதரின் நல்லெண்ணத்தை பெற விரும்பி பவுலை பார்த்து, நீர் எருசலேம் வந்து அங்கே இந்த குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டார். பவுல் அவரிடம், நான் சீசருடைய நடுவர் மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும், அங்குதான் எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். நான் யூதருக்கு எதிராக எந்த தீங்கும் செய்யவில்லை, இது உமக்கு நன்றாக தெரியும். நான் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதாவது செய்திருந்தால் அத்தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளில் உண்மை எதுவும் இல்லை எனில் என்னை யாரும் இவர்களிடம் ஒப்புவிக்க முடியாது. சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்றார். பின் பெஸ்து தன் ஆலோசகருடன் கலந்து பேசி, நீர் உம்மை சீசர் விசாரிக்க வேண்டும் என்று கூறினீர், எனவே நீர் சீசரிடமே செல்லும் என்றார். சில நாள்களுக்கு பின் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல் பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அவர் பேசுவதை நானும் நேரில் கேட்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு பெஸ்து, நாளை நீர் கேட்கலாம் என்றார். மறுநாளில் அகிரிப்பாவும் பெர்னிக்கியும் மிகுந்த பகட்டு ஆடம்பரத்துடனும் ஆயிரத்தவர் தலைவர்களுடனும் நகரத்தின் உயர்குடி மக்களோடும் அவை கூடத்திற்கு வந்தார்கள். பெஸ்துவின் ஆணைப்படி பவுலும் அங்கு கூட்டிக் கொண்டு வரப்பட்டார். அப்போது பெஸ்து, அகிரிப்பா அரசே, எம்மோடு இங்கு குழுமியிருக்கும் மக்களே, இவரை பாருங்கள். எருசலேமிலும் எங்கும் யூதர் அனைவரும் திரண்டு வந்து இவருக்கு எதிராக என்னிடம் முறையிட்டு, இவன் இனியும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூச்சலிட்டனர். நான் இவர் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை கண்டேன். ஆயினும் இவர் தம்மை பேரரசரே விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரிடமே அனுப்ப தீர்மானித்தேன். இவரை பற்றி பேரரசருக்கு திட்டவட்டமாய் எழுத என்னிடத்தில் எதுவும் இல்லை. எனவே அவரை இங்கே உங்கள் முன்னிலையிலும், குறிப்பாக அகிரிப்பா அரசே உமக்கு முன்பாகவும் கூட்டிக் கொண்டு வந்துள்ளேன். நாம் அவரை விசாரித்த பின் எனக்கு எழுதுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என நினைக்கிறேன். ஒரு கைதியின் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை குறிப்பிடாமல் அவனை அனுப்புவது அறிவீனம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார்.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4. நான் சொல்வது இதுவே: தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறே நாமும் சிறுவர்களாயிருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன்? நாள், மாதம், காலம், ஆண்டு என்று பார்க்கிறீர்கள். உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை போல் ஆகுங்கள். நான் உங்களைப் போல் ஆனேன் அல்லவா? நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை. என் உடல் நலக் குறைவுதான் உங்களுக்கு முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது. இது உங்களுக்கு தெரியுமே. என் உடல் நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை. அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல், ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேறு என்றும் கருதினீர்கள். அந்த மனநிலை இப்போது எங்கே? முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கிக் கொடுத்திருப்பீர்கள். உங்களை பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும். இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவனானேனா? முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல. நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள். உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே. ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும். என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன். உங்களை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும். திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே, அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா? ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன். உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று
ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. அரேபியாவில் உள்ள சீனாய் மலை இப்பொழுதிருக்கும் எருசலேமுக்கு அடையாளம். ஏனெனில் இந்த எருசலேம் தன் மக்களுடன் அடிமையாயிருக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறு கால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே என்றும் நடக்கிறது. எனினும் மறைநூல் கூறுவதென்ன? இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்கக்கூடாது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலுடன் காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள். அப்படி இருக்க உண்மைக்கு கீழ்ப்படியாதபடி இப்போது உங்களை தடுத்தவர் யார்? இவ்வாறு செய்ய தோண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கிறது. மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார். ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராயிருந்தாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள். சகோதர சகோதரிகளே, விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பதாயிருந்தால் நான் ஏன் இன்னும் துன்புறுத்தப்பட வேண்டும்? நான் அவ்வாறு அறிவித்தால் சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே. உங்கள் உள்ளங்களில் குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் தங்களை அலிகளாகவே ஆக்கிக் கொள்ளட்டும். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன்,
தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்துக் கொள்ளுகின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். தம் ஊனியல் வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம். இப்பொழுது என் கைப்பட நான் உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறேன் பாருங்கள். உலகின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகிறவர்களே, விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை. ஆனால்
உங்கள் உடலில் செய்யப்படும் அறுவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறார்கள். நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். நீதிமொழிகள் அதிகாரம் 29. பிரம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும். தம் விருப்பம் போல் நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்கக்கேட்டை வருவிப்பர். பொல்லாரின் ஆட்சி தீவினையை பெருக்கும். அவர்களது வீழ்ச்சியை நல்லார் காண்பர். உன் பிள்ளையை தண்டித்து திருத்து. அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், மனத்தை மகிழ்விப்பார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்டது போல எங்களுடைய ஊன் இயல்பின் நாட்டங்களை, அதன் இழிவுக்குரிய அந்த பழைய மனித இயல்பின் செயல்களை சிலுவையில் உங்களோட சேர்ந்து அறைந்து விட, உலகை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். எங்களுடைய ஊனியல்பின் இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக வாழணும். விண்ணக எருசலேமாகிய உரிமை பெண்ணாகிய தேவ மாதாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். தந்தையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். அம்மா, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விண்ணக எருசலேமே, தேவ மாதாவே, உங்கள் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. இந்த அடிமை பெண்ணின் பிள்ளைகளாக, பழைய ஏவாளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்மா. உரிமை பெண்ணாகிய உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருத்தூதர்கள் பணியில் பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி மெயினாக நம்ம விளக்கம் விளக்கம் சொல்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. பட் 2 வசனம் மட்டும் பாருங்கள். 11ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதாவது செய்திருந்தால் அத்தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள விரும்பவில்லை. மந்தலை புனித பவுலுக்கு பயம் இல்லை சாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவியானவர் சொல்கிறாரு, எனக்கு ஃபைன், நான் ஆண்டவருக்காக சாகிறதுக்கு ரெடின்றார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆனால் இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளில் உண்மை எதுவும் இல்லையெனில் என்னை யாரும் இவர்களிடம் ஒப்புவிக்க முடியாது. சீசரே என்னை விசாரிக்கட்டும். ஸோ இவர் சீசர் அப்பீல் பண்ணனா இது இங்கேயே முடிஞ்சிருக்கணும் மந்தர்களே. இப்போ சீசர்கிட்ட போகிறது தான் ப்ராப்ளம் ஆகுது. அது பாருங்க, அவர் எனக்கு சாவு பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை. அதை அவர் தெளிவாக சொல்கிறார் மந்தர்களே. 27ஆம் வசனம் பாருங்கள். ஒரு கைதியின் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை குறிப்பிடாமல் அவனை அனுப்புவது அறிவீனம் என்று எனக்கு தோன்றுகிறது. அன்பர்களே, இந்த பெஸ்துக்கு என்ன பவுல் மேலே குற்றம்னே அவருக்கே தெரியல. என்ன குற்றம்னு தெரியாமல் எப்படி அவர் அனுப்புறது? அதனால் ஒரு அந்த அறிக்கை எழுதணும்ல, குற்ற அறிக்கை எழுதி ஒரு லெட்டர் எழுதி தான் சீசருக்கு அனுப்பணும். இப்போ நான் என்னத்தை போய் நான் சீசர்கிட்ட சொல்லுவேன்? இவர் எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக இந்த அக்ரிப்பா அரசர்கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. நான் அவருக்கு என்ன குற்றம் எனக்கு எழுதணும்னு தெரியல, நீங்களாவது விசாரித்து அவர் என்ன குற்றம் செஞ்சாருன்னு எனக்கு
சொல்லிக் கொடுங்க, நான் அதை வந்து எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முதலே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாளைக்கு நம்ம பார்ப்போம் அக்ரிப்பாவுக்கும் எந்த தப்பு இருக்கிறது தெரிய வராது. நாளைக்கு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது புனித லூக்கா தெளிவாக சொல்கிறாரான் நண்பர்களே, எப்படி ஏரோத அந்திபாசும் பிலாத்துவும் ஆண்டவர் இயேசுவுக்கு மேலே எந்த குற்றமும் இவனிடம் நான் எந்த குற்றமும் காணவில்லைன்னு சொல்லி பிலாத்து சொல்கிறார். ஏரோதுக்கும் எந்த குற்றமும் காண முடியல. இங்கே ஏரோத அக்ரிப்பாவுக்கும் எந்த குற்றமும் காண முடியல. இப்போ இருக்கிற ஆளுநருக்கு பெஸ்துக்கும் எந்த குற்றமும் காண முடியல. அங்கே ஆண்டவர் இயேசு, இங்கே புனித பவுல், 2 பேரையும் பேரலாக கொண்டு போகிறார் பாருங்க இந்த லூக்கா நற்செய்தியாளர். சரி, நம்ம கலாத்தியருக்குள்ளே போவான் பந்தர்களே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 3ஆம் வசனம். அவ்வாறே நாமும் சிறியவர்களாய் இருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமையாக இருந்தோம். பந்தர்களே, அதாவது இந்த பஞ்சபூதம்னா அதுக்கு வந்து இறையில அறிஞர்கள் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. மெயினாக வந்து இந்த பஞ்சபூதம் சொல்லும்போது இந்த காற்று, நீர், நிலம், ஆகாயம் இது எல்லாத்தையும் நம்ம கடவுளாக வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஸோ நெருப்பு வந்து கடவுளாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. இந்த சக்திகளெல்லாம் கடவுளாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. மழை, மேகம் இது எல்லாத்தையும், சூரியன் இது எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு காலத்தில் சிலை வழிபாடில் இருந்தோம். அதே போல் நம்ம பாவத்தில் இருந்தோன்னு நம்ம சொல்லலாம் இது. ஆனால் 4-5 வருஷங்கள் சொல்ல பாருங்க. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு இருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளை ஆக்குமாறு, அவருடைய பிள்ளைகளை நம்ம ஆக்குறதுக்கு ஒரே வழி என்ன, கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். வந்து அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் ஆகணும்னா கடவுள் தன் மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பணும். இப்போ புரியுதான் வந்து. அப்போது அந்த பெண் யார்? இங்கே புனித பவுல் மாதாவை பேசுகிறாரு. ஃபஸ்ட் டைம் மாதாவை பற்றி புனித பவுல் பேசுகிறாரு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்மள கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுறதுக்கு அவருடைய மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராய், அவருடைய மகனை மரியாயிடம் பிறந்தவராயின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா மாதாவுக்கு இங்கேயுமே பாருங்கள் பைபிளில் பெண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக தூய ஆவியானவர் இந்த நற்செய்தியாளர்களையும் இந்த அப்போஸ்தலர்களையும் பயன்படுத்தி வார்த்தைகளை கொடுக்குறாரு பாருங்கள். நம்மளுடைய மாதானா பெண் தான். ஒரு பெண்ணினுடைய ஒரு முழுமை மாதா தான். ஒரு மணவாட்டியினுடைய முழுமை மாதா தான். ஒரு அம்மாவுடைய முழுமை மாதா தான். ஒரு மகளுடைய முழுமை மாதா தான். 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளத்துக்குள் அனுப்பியுள்ளார். அதே ஆவி அப்பா தந்தையே என்று கூப்பிடுகிறது. அன்பந்தில் அந்த அப்பான்ற இடத்துல ஆபான்னு இருக்கும். ஆபானா அரமாய்க் மொழியில் அப்பான்னு அர்த்தம். ஸோ ஆபா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருந்த ஆவியானவர் கூப்பிட்றாங்க. நான் இதை ஏற்கனவே நம்ம ஊதாரி மகனுடைய அந்த கதையில் நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உண்மையிலே நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அப்பான்னு கூப்பிட சொல்லி நமக்குள்ளே சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது நடக்குது அன்பாந்தர்களே. 9ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதில் எவ்வளோ அழகான அந்த ஒரு முரண்பாடு பாருங்களேன். நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டோன்னு நினச்சிட்ருக்கோம். ஓகே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கோங்க. இல்லை, கடவுள் தான் நம்மளை ஏற்றுக்கொண்டார். ஆக்சுவலாக அந்த இடத்துல இன்னொரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், கடவுளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இல்லை, ஆக்சுவலாக பார்த்தா கடவுள் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் முதல்ல. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஸோ நம்ம வி நோ காட்னு சொல்கிறத விட காட் நோஸ் அஸ். கடவுளுக்கு நம்மளை முதல்ல தெரியுது. அதுக்குனால தான் நம்ம கடவுளை தேடி போகிறோம். அதுக்கப்புறம் 10-11 வசனங்கள் பாருங்கள். நம்ம முதல்ல நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நாள், மாதம், காலம், ஆண்டு என்று பார்க்கிறீர்கள். உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டி இருக்கிறது. முதல்ல அவர் எதை பற்றி பேசுகிறாரு? இஸ்ரேல் மக்கள் யூதர்களுடைய அந்த கேலண்டர், அவங்க அந்த தேய்பிறை வளர்பிறையை பார்த்து அவங்க செயல்படுவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த மாதம் வருஷம் நடக்கக்கூடிய அந்த பாஸ் ஓவர், அந்த பெந்தகோஸ்து திருவிழா, வாரங்களின் விழா, அறுவடை விழாக்கள், இந்த மாதிரி விழாக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் அந்த யூதர்களுடைய இதை தான் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அப்போ நான் பாடுபட்டு பிழைச்சதெல்லாம் வீண்தானான்னு சொல்லி நான் பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது யூத மதத்தில் இருக்கக்கூடிய இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா, அப்போது இன்னும் நம்ம
பிற மதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து, முஸ்லீம், புத்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 நட்சத்திரம், ஜோசியம் பார்க்குறது, நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் நண்பர்களே. இதை செஞ்சுருந்தால் தயவு செஞ்சு நம்ம பாவசங்க தினத்தில் போயிட்டு இதை சொல்லியே ஆகணும். இதுவே கடவுளுடைய சின்னத்தை கொண்டு வரும் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம கடவுளை விட்டுட்டு தானே அங்கே போகணும். 12ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் என்னை போல ஆகுங்கள், நான் உங்களை போல ஆனேன் அல்லவா. முதல்ல அப்படின்னா அவர் ஒன்றில்லாதவர்களை போல் அவர் ஆனார். இப்போ அவரை போல் அவர் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறாரோ, நற்பண்புகளோடு இருக்கிறாரோ அதே போல். அப்போ பாருங்கள், இப்படி இந்த பவுல் சொல்கிறாரு, என்னை போல் நீங்கள் ஆகுங்கள் அப்படின்றாரு. அவர் கிறிஸ்துவை போல் ஆகுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் தெரியுமா? இப்போ புனித பவுல் வாழல, அவருக்குள்ளே கிறிஸ்துவ ஆளுகிறார். அதனால இப்போ சொல்கிறார், நீங்கள் என்ன போல் மாறுங்க. ஏன்னா நீங்கள் என்ன போல் மாறினீங்கன்னாவே நீங்கள் கிறிஸ்துவ போல தான் மாறிடுவீங்க. முதல்ல இப்போ இந்த பவுலே இவ்வளோ சொல்ல முடியும்னா பாருங்கள், அவர் அதுக்கப்புறம் 19ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள், என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாக்கும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனை உருகிறேன். முதல்ல இப்போ இந்த பவுல் பேறுகால வேதனையில் இருக்கிறாராம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு அம்மாவை மாதிரி. முதல்ல ஆக்சுவலாக அப்போ அம்மா யார்? இதோ உன் தாயின்னு சொல்லி மாதாவை தான் ஆண்டவர் கொடுத்துட்டு போனார். அப்போ மாதா எவ்வளோ உரிமையாக சொல்ல முடியும், உங்களுக்குள்ளே நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக்குற வரைக்கும் மாதா பேறுகால வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு மாதா எப்படி சொல்ல முடியும்? திருவெளிப்பாடில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, பேறுகால வேதனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை கடவுளை அறிணிக்கு பறிக்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் எஞ்சி பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அவங்க பெற்றெடுத்தது ஒரு குழந்தை மட்டும் இல்லை, அந்த குழந்தையின் உடலாய் எஞ்சி பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு சாட்சியம் பகரக்கூடிய கிறிஸ்தவர்கள், சாட்சியம் கை கொண்டு கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய சீடர்கள். அப்போ பாருங்கள் நண்பர்களே, அப்போ மாதா பேறுகால வழியில் துடிக்கிறாங்க. அது என்ன பேறுகால வழி? திருவெளிப்பாடு 12 நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக்கக்கூடிய அந்த வழி. ஆண்டவர் இயேசுவை பெத்லஹேமில் பெற்றெடுத்தப்போ மாதா பேறுகால வழியில் துடிக்கல. ஏன்னா மாதா வந்து ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்ததுனால அவங்களுக்கு அந்த பேறுகால வழி இல்லைன்னு தான் திருச்சபை நமக்கு சொல்லுது. அதனால தான் பேறுகாலம் வழி வருவதுக்கு முன்னே அவர் பிள்ளையை பெற்றெடுத்தாருன்னு நம்ம பழைய ஏற்பாடில் வாசித்தோம். ஸோ மாதாவுக்கு அந்த வழி வரல. அப்போ திருவெளிப்பாடு 12 எந்த வழியை பற்றி பேசுகிறாங்க? சிலுவையில் அந்த வேதனையை விட்டுறாங்க தெரியுமா? அந்த வேதனையினால் இந்த உலகம் மீட்படையுது பாருங்கள். அந்த வேதனையினால் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார் பாருங்கள். அந்த பேறுகால வழி அதை பற்றி பேசுகிறாரு. அப்போ புனித பவுல் மாதாவுடைய ஒரு ஏஜெண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறாரு. திருச்சபையினுடைய ஒரு மூப்பராக, ஒரு திருத்துதராக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு இப்படி பேறுகால வழினா அந்த திருச்சபையின் முழு அடையாளம் தாய் தேவமாதாய் உண்மையிலே எவ்வளோ பேறுகால வழியில் விண்ணகத்தில் அப்போ துடிச்சிட்ருப்பாங்க பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 4ஆம் அதிகாரம் 24 31 நண்பர்களே, புனித பவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு உருவகமாக 2 பெண்களை பற்றி பேசுகிறாரு, 2 குழந்தைகளை பற்றி பேசுகிறாரு. ஒன்று அடிமை பெண் ஆகார், ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்னொன்று உரிமை பெண். ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த உரிமை பெண்ணுக்கு பேர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அடிமை பெண் சீனாய் மலையை குறிக்கும், அங்கேருந்து தான் தோரா கொடுக்கப்பட்டுச்சு. மோசேவினுடைய அந்த கட்டளைகள் 615 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது இந்த உரிமை பெண் தான் விண்ணக எருசலேம்ன்றார். இப்போ இந்த ஆகார் சீனாய் மலையை குறிக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எருசலேமை குறிக்கும். ஆனால் உரிமை பெண்ணுன்னு சொல்லிட்டாரு, பேர் சாரான்னு சொல்லலை பாருங்களேன். அங்கே அழகாக நிறுத்திடுச்சு. இதே மாதிரி தான் திருவெளிப்பாடில் வேறு ஒரு விபச்சார பெண்ணை பற்றி பேசுவாங்க. அந்த பெண் பாபிலோன் தேசம்னு சொல்லிடுவார் புனித யோவான். ஆனால் இன்னொரு பெண் திருவெளிப்பாடு 12 வர பெண்ணை யாருன்னு சொல்ல மாட்டார். அமைதி காக்குறாங்க. ஏன் தெரியுமா நண்பர்களே? அது விண்ணக எருசலேமை குறிக்கும். அந்த 12 திருவெளிப்பாடு 12 வர பெண்ணும் சரி, இங்கே வர பெண்ணும் சரி, இந்த உரிமை பெண்ணும் சரி, விண்ணக எருசலேமையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது தேவ மாதாவையும் குறிக்கும். அது மல்டிபிள் ஆட்கள் அது குறிக்கும். அது சாராவையும் குறிக்கும். அது வெறும் சாரா மட்டும் இல்லை. அதனால தான் சாரான்னு சொல்ல மாட்டேங்கிறப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மாதா வராங்க. இவ்வளோ அழகா கடவுள் பாருங்களேன். புனித பவுல் அந்த இடத்துல சொல்ல விடல பாருங்கள் சாரான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு உரிமை பெண் இருக்கிறாங்க. அவ்வளோ விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் பாருங்கள். 26ஆம் வசனம் சொல்லுது, மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண்,
நீ நீ மேலே உள்ள எருசலேமோ சாராள் தானே சொல்லியிருக்கணும். ஏன் உரிமை பெண்ணுன்னு சொல்கிற? சாராள் அவள் உரிமை பெண்ணுன்னு தான் சொல்லியிருக்கணும். இல்லையே, மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. அன்பர்களே, நமக்கு அவங்க தான் மதர்ன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதோ உன் தாயின்னு சொல்லி மாதாவை சொல்கிறாரு. இவ்வளோ கனெக்ஷன்ஸ் பாருங்க அன்பர்களே. எப்படி சொல்கிறார்? பெண்ணே இதோ உன் மகன். அப்போ அங்கேயும் மாதாவுடைய பேர் பெண் தான், இங்கேயும் ஒரு பெண் தான். 28ஆம் வசனம் பாருங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் தான். அன்பர்களே, ஈசாக்கு யாரு? இதே கலாத்தியரில் இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வாசித்தோம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் புனித பவுல் சொல்கிறாரு, வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கு அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டன. பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரை குறிக்கும் முறையில் உன் வழிமரபினருக்கு என்று உள்ளது. ஒருமையில் இருக்குது, பன்மையில் இல்லை. அந்த மரபினர் கிறிஸ்துவே. அன்பதில் இப்போ புரியுதா? ஆபிரகாமுக்கு ஆபிரகாமினுடைய வித்துகள் இல்லை, வித்துகள்னா இஸ்மாயிலுக்கும் போயிருக்கும், இல்லை வித்து. அப்போ அது ஈசாக்கு இல்லை. அந்த ஈசாக்கு யார்? வரவிருக்கிறவனுடைய ஒரு முன்னடையாளம். அந்த வளமை பாருங்கள், இப்போ இது பவுல் சொல்கிறாரு கலாத்தியர் 3:16, அந்த மரபினர், அந்த வித்து, அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த ஆபிரகாமினுடைய அந்த வழிமரபு கிறிஸ்து. அன்பாந்தோலே, அப்போது அந்த ஈசாக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசுவை போடுறோன்னா, அப்போ ஆக்சுவலாக ஈசாக்கு யாருக்கு பிறந்தார்? சாராளுக்கு பிறந்தார். சாரா தான் அந்த உரிமை பெண். புனித பவுல் இங்கே பவுல் பேசிகிட்டு இருக்காருல, 4ஆம் அதிகாரத்தில் பேசிகிட்டு இருக்கு உரிமை பெண். இப்போது ஈசாக்கை போல நீங்களும் வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள்னு நம்மளை சொல்கிறாரு. அப்படின்னா புனித பவுல் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஈசாக்கு கிடையாது, அது கிறிஸ்துவே அப்படின்ட்டாரு. அந்த ஈசாக்கு கிறிஸ்து தான் அப்படின்ட்டாரு. இப்போது அந்த ஈசாக்கு வந்து கிறிஸ்து அப்படின்னா அந்த சாரா யாரு? தேவமாதா. இப்போ புரியுதா அன்பர்களே? அப்போது ஈசாக்கை போல் நம்ம வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் அப்படின்னா, அப்போது ஆண்டவர் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம வந்து வாக்குறுதியின் பிள்ளைகளாக மாறுறோம். அப்போ ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து மாதாவுடைய பிள்ளைகளாக தானே இருக்கணும். அப்போ தானே லாஜிக் படி வந்து, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெண்ணே நீ தான் அந்த உரிமை பெண், நீ தான் அந்த தொடக்க நூலில் வந்த பெண், நீ தான் திருவெளிப்பாடில் வரப்போகிற பெண். உன்னுடைய பிள்ளைகளாக இவங்களும் மாறுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் என்னுடைய ஊடலாக போகிறாங்க. எனக்கு நீங்கள் தான் அம்மானா, அப்போது இவங்களுக்கும் நீங்கள் தானே அம்மாவாக இருக்கணும். என்னுடைய அப்பா இவங்களுக்கு அப்பாவாக ஆக போகிறாருன்னா, அப்போது இவங்களுக்கு நீங்கள் அம்மாவாக தானே ஆகணும். எப்படி லாஜிக் இருக்குது பார்த்துக்கிங்களா? அதனால தான் ஆண்டவர் பெண்ணே இது உன் மகன் சொல்லி கொடுத்தாரு. புனித பவுல் பாருங்கள், அதனால தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவ்வாறு நாம் சிறுவர்களாய் இருந்த பொழுது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு, அவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராயும் அனுப்பினார். அன்பர்களே, அவர் தம் மகன் ஒரு பெண்ணிடம் பிறந்தவராய் அவர் வந்தார். அந்த பெண் உரிமை பெண். புனித பவுல் சொல்கிறார், அந்த உரிமை பெண் தான் அந்த விண்ணக எருசலேம். அப்போ மாதாவை நீ நம்ம விண்ணக எருசலேம்னு சொல்லி கூப்பிடலாம். மாதா தான் அந்த விண்ணக எருசலேம். இது நம்ம பின்னாடி இன்னும் திருவெளிப்பாடலாம் வாசிப்போம். அப்போ அந்த விண்ணக எருசலேம் தான் தேவ மாதா, அந்த உரிமை பெண். அவங்க தான் நம்மளுடைய அன்னை. நமக்கு அன்னை அவங்க தான். ஏன்னா அந்த பெண்ணிடம் பிறந்தவராய் கிறிஸ்து வந்ததுனால தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவரை அனுப்பினார். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிமை பெண்ணாக இருந்தோம், அடிமை பெண்ணின் பிள்ளைகளாக இருந்தோம், பழைய ஏவாளினுடைய பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ உரிமை பெண்ணினுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம்.
29ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் இயல்பான முறையின்படி பிறந்தவன் யார்? இஸ்மவேல் தூய ஆவியின் ஆற்றலாய் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறு இன்றும் நடக்கிறது. அன்பார்களே, அப்போ பாருங்கள், ஆக்சுவலாக தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவன் யார்? ஈசாக்கு கிடையாது. ஈசாக்கு வாக்குறுதியின்படி பிறந்தது. அப்போ புனித பவுல் இங்கே யாரை பற்றி பேசுகிறாரு? சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இயல்பான முறையில் பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே இன்றும் நடக்கிறது. அப்போ அன்னைக்கு இஸ்மாயில் இயல்பான முறைப்படி பிறந்தார், வாக்குறுதின்ற தூய ஆவியானவர் படி பிறந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ தூய ஆவியின்படி பிறந்த ஈசாக்கை துன்புறுத்தினார். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்பொழுதும் நடக்குது. அப்படின்னா இப்போது தூய ஆவியின்படி பிறந்தது யார்? இதே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு என்ன சொல்கிறாரு? 1ஆம் அதிகாரத்தில், தூய ஆவியினால் நீ கருவுருவாய், அதனால் உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. நம்ம நற்செய்தியிலையும் வாசிக்கிறோம். புனித சூசேப்பர்கிட்ட சொல்கிறாரு, அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியானவரினால். அப்போ தூய ஆவியானவரினால் பிறந்தவர் யார்? ஆண்டவர் இயேசு. அவரை யார் துன்புறுத்தினாங்க? இந்த உலகத்தினுடைய மக்கள், இந்த யூதர்கள், இந்த திருச்சட்டத்துக்கு உட்பட்டவங்க. இப்போது புனித பவுலையும் இப்போ திருச்சபையும் யார் துன்புறுத்திட்டுருக்கா? இதே உலகத்தை ஆளுங்க. நம்மளையும் இப்போ உலகம்தான் துன்புறுத்துது. இதே இந்த திருச்சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், இந்த உலகத்தின் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், அடிமை பெண்ணாயினுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க தான் நம்மளை இப்போ துன்புறுத்திட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம தூய ஆவினால் ஆற்றலால் பிறந்தவர்கள். நம்ம எப்படி ஞானஸ்தானத்தின் வழியாக எவ்வளோ பவர்ஃபுல்லான கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. மாதாவுக்கும் இதுக்கும் எவ்வளோ நெருக்கமான ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன், தொடர்புகள். ஏனினும் 30ஆம் வசனம் பாருங்கள். ஏனினும் மறைநூலில் கூறுவதென்ன? இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்க முடியாது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். அப்படின்னா உரிமை பெண்ணின் பிள்ளைகள். அன்பர்களே, இந்த பெண்ணை தான் அவர் திருவெளிப்பாடு 12 பார்க்குறார். இந்த பெண்ணிடம் பிறந்தவராய் தான் கிறிஸ்து வந்தார், இந்த உரிமை பெண்ணின் பிள்ளைகளாக தான். அந்த கிறிஸ்துவோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது தான் நம்மளும் இந்த உரிமை பெண்ணின் பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். கடவுள் காலம் நிறைவேறிய போது கடவுள் திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்கும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவரை அனுப்பினார். ஆகவே இனிமேல் நம்ம அந்த அடிமை பெண்ணின் பிள்ளைகள் இல்லை, இந்த பெண்ணின் பிள்ளைகள். தன் மகன் எந்த பெண்ணிடம் பிறந்தாரோ அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 13ஆம் வசனம், நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமையிலாக இருங்கள். நம்ம அந்த எப்படி ஸ்பிரிட்டின் படி வாழணும், ஆவிக்குரிய இயல்பின் படி வாழணும்னு பாருங்களேன். பேப்டிசம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஊனியல்பின் படி செயல்பட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றார். நம்ம உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஃப்ரீடமை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றார். 16 17 பாருங்கள். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். மந்திரிலே, அப்போ பாருங்களேன், 2 போராட்டம் நடந்துகிட்ருக்கு. தூய ஆவியானவர் தூண்டிக்கிட்டு இருக்காரு, ஜெபி போன்னு. இந்த பக்கம் ஊனியல்பு, இல்லை டயர்டாக இருக்க முடியாது, வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம், வேலை இருக்குது, டைம் இல்லை, அது பாரு முக்கியமான வேலை, அது முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு பக்கம் தூய ஆவியானவர் தூண்டுறாரு, இன்னொரு பக்கம் ஊனியல்பின் இச்சைகள் இந்த பக்கம் தூண்டிக்கிட்டு இருக்கு. 17ஆம் வசனம் பாருங்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. பாருங்கள், ரெண்டும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரண்பானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால், இப்போ சொல்கிறார் பாருங்கள், ரோமேரில் அவர் கேட்ட கேள்விக்கு பதில். இவை ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குது. ஒன்று ஆவி சொல்கிறது ஒன்று மாதிரி இருக்குது, ஊனியல்பு வேறு ஒரு மாதிரி சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால, இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால்
நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவதில்லை. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. ஏன்னா ஆவி வாஞ்சையாக இருக்குது, மாமிசம் பலவீனமாக இருக்குது. சோதனைக்கு உட்படாதவாறு விழிப்பாக இருந்து ஜெபிங்கள். பாருங்கள், அவர் அந்த இயல்பு 2 இயல்பினுடைய செயல்களை சொல்லிட்டார். ஊனியல்பின் செயல்கள் எல்லாமே சொல்லிட்டார். விபச்சாரம், இது அது அது இதுன்னு சொல்லிட்டு. அதில் பாருங்கள், கட்சி மனப்பான்மையும் ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னா கட்சி நான் இதை சார்ந்தவேன்னு சொல்லியே போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துக்கணும். முதல்ல நான் கரிஸ்மேட்டிக்கு, நான் ட்ரெடிஷ்னல், இல்லை நம்ம கேத்தலிக், அவ்வளோதான். கட்சி ஏதாவது ஒரு சைடில் நம்ம போடுறோம் அப்படின்னாவே அது பிளவு உண்டுபடுத்துறது எல்லாமே ஊனியல்பின் செயல்கள். 22 23 வசனங்கள் பாருங்கள் முதல்ல. ஆனால் தூய ஆவியின் கனிகளோ 9 இருக்குது பாருங்கள். அன்பு, மகிழ்ச்சி 2, 3 அமைதி, 4 பொறுமை, 5 பரிவு, 6 நன்னயம் குட்னஸ், 7 நம்பிக்கை ஃபெய்த்ஃபுல்னஸ், 8 கனிவு ஜென்டில்னஸ், 9 தன்னடக்கம். அன்பார்ந்தவர்களே, இப்போது இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா இதுதான் திருச்சட்டமே. இதில் தான் திருச்சட்டம் இதை தான் கடைபிடிக்க சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, அப்புறம் ஏன் 9 இருக்குது? இந்த 9 தானே இருக்குது கிரேக்கத்தில். அப்புறம் ஏன் நம்ம 12 வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருச்சபையின் மறைக்கல்வியில் ஏன் 12 சொல்லுது அப்படின்னாக்க, ஆக்சுவலாக லத்தீன் மொழிபெயர்ப்பை தான் திருச்சபை அந்த உல்கத்தா பைபிள்னு சொல்கிறோம் இல்லையா, புனித ஜெரோம் மொழிபெயர்த்த அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு. அந்த பைபிளில் பார்த்திங்கன்னா இதில் 3 கனிகளுக்கு அவர் 2 வார்த்தைகளை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இப்போ கடைசினா தன்னடக்கம் பார்த்தோம் இல்லையா, தன்னடக்கத்துக்கு கூட கற்பு, சாஸ்டிட்டியை அவர் சேர்க்குறார் நண்பர்களே. அதுக்கப்புறம் கனிவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ஜென்டில்னஸ், அந்த கனிவுக்கு மாடஸ்டி கூட ஆட் பண்ணுறார். 2 வார்த்தைகள்னால அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ மாடஸ்டின்னா ஒரு மாதிரி ஒரு நாகரிகத்தோடு இருக்கிறது, ஒரு தாழ்ச்சியோடு கரெக்டாக இருக்கிறது. அது அந்த கனிவோடு சேர்க்கலாம் பாருங்கள். ஹம்பிள்னஸும் ஜென்டில்னஸும் ஒட்டா போகும். ஸோ அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ தன்னடக்கத்துக்கு கூட கற்பு, கனிவு கூட இந்த நாகரிகம் இல்லை தாழ்ச்சி அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பொறுமை அப்படின்ற அந்த இடத்துல, பேஷன்ஸ் இருக்க இடத்துல ஜெனராசிட்டி, லாக்னானிமிட்டி அப்படின்வாங்க. அப்படின்னா தாராள உள்ளம், பொறுமையாக இருக்கிறது. ஸோ இந்த 2 வார்த்தைகளை அந்த கிரேக்க வார்த்தையை நமக்கு புரிவிக்கிறதுக்கு 2 லத்தீன் வார்த்தையை பயன்படுத்துறதுனால 3 கனிகளுக்கு 2 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதனால் 9 + 3 12 ஆயிடுச்சு அன்பாந்தர்களே. சரி, 24ஆம் வசனம் பாருங்கள். அன்பாந்தர்களே, இப்படி இந்த பவுல் சொல்கிறாரு, பரிகாரம் செய்யாமல் உடம்பை வருத்தாமல் யாருமே விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஆண்டவர் அதனால சொல்கிறார், தன்னையே வெறுத்து செல்ஃப் டினைல் இல்லாமல், சிலுவை சுமந்து கொள்ளாமல் நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாது. பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, கலாத்தியர் 5:24 கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை, கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள், இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை, நம்மளோட இந்த ஜென்ம சுபாவம் இருக்குது பாருங்கள், பாவம் செய்யக்கூடிய இந்த இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடு, அந்த உணர்வுகளை எமோஷன்ஸோடு, பேஷன்ஸோடு, இச்சைகளோடு, அந்த டிசையர்ஸ் ஆசைகளோடு சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்களா, நான் ஐ பிலாங் டு கிரைஸ்ட்னு சொல்லணுமா? அப்படின்னா நம்ம ஊனியல்பை, நம்மளுடைய ஃப்ளஷை, நம்மளுடைய மாமிசத்தை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறையணும். அப்போ இந்த மாமிசத்தை, ஊனியல்பை இச்சைகளோடும் இழி உணர்ச்சிகளோடும் சேர்த்து சிலுவையில் அறையணும் அன்பர்களே. இதை அப்படியே மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணணும். அதனால தான் இப்படி இந்த பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்து இயேசுவோடு நான் சிலுவையில், அவர் நமக்கு சொல்கிறதில்ல, அவர் முதல்ல அவரே சிலுவையில் அரைஞ்சிட்டார். அவருடைய ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடையும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அரைஞ்சிட்டார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்போ நம்ம ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னா இனி வாழ்வது நம்மளாக இருக்க மாட்டோம், கிறிஸ்து நமக்குள்ளே வாழ ஆரம்பிப்பார். அதனால சொல்கிறார், நான் மற்றவங்களுக்கு கற்பிச்சுட்டு நானே பாவம் செய்யாதவாறு என் உடலை அடக்கி வருத்தி கொள்கிறேன் அப்படின்றார். 6-14 வசனங்கள் பாருங்கள்.
கலாத்தியர் 6:14 நானும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா நான் உலகத்தின் ஆசைகளையும் சிலுவையில் அரைச்சிட்டேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நானும் செத்தவன். ஏன்னா உலகம் பாவத்தில் இருக்குது. எப்படி அவர் பார்க்குறாரு பாருங்க. முதல்ல எல்லாமே அவர் ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்ச இயேசுவோட அவரே இணைச்சிக்கிறார். அதனால தான் அவருடைய மாட்சியில் அவரால் சேர முடியுது பாருங்களேன். சரி, கலாத்தியர் 6:1 பாருங்கள். ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்று இருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அனுமதில்லை. அப்போ பாருங்கள், தூய ஆவியை பெற்றுக்கிற நம்போம் அவர் அதை சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் போயிட்டு நம்ம மோஸ்ட் என்ன திரும்ப பண்ணுவோம், நம்ம யாரையாவது கரெக்ட் பண்ணும்போது ஒன்றும் கோவம் உள்ளே வந்துடும், இல்லை தலக்கணம் உள்ளே வந்துடும். நான் கரெக்டாக இருக்கேன், ஒன்னாலே அந்த மாதிரி பண்ண முடியல, அந்த மைண்ட் செட் நமக்கே தெரியாமல் ஆள் மனசில் வந்துடும். அனுமதில்லை. உடனே ஒரு கோவம் வரும். நம்ம நினைச்சிட்ருக்கோம் இது ஜஸ்டிஸ், ஒரு நேர்மையான நீதியான கோவம்னு. இல்லை அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் ஏதேனும் குற்றம் செய்தால் அதில் எதாவது மாட்டிக்கிட்டா, பாவம் செஞ்சுட்டாங்க தெரிஞ்சிருச்சா, அந்த விபச்சார பெண்ணை போல் ஆண்டவர் இயேசு பார்த்தாரு தெரியுமா, கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள், அவரை போல நீங்களும் சோதனைக்குள்ளாதவாறு பார்த்து கொள்ளுங்கள்ன்றார் புனித பவுல். அப்படின்னா நம்ம போய் கரெக்ட் பண்ணுறோன்ற பேரில் நம்ம கோவத்துலேயும் தலைக்கணத்துலேயும் நம்ம பாவத்தில் விழுந்துடக்கூடாது. சில சமயம் அப்படி போனால் அவர் அதே பாவத்தில் நம்ம உள்ள வரைச்சிருவார். அப்போ நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம தான் இப்போ தானே நம்ம அவங்கள திருத்தணும், நம்மளே அந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே. அதில் அப்போ அன்பு இல்லாமல், அன்புனால முழுமை அடையாமல் நம்ம இந்த திருத்தவே முடியாது. அன்பந்தோலே இப்போ இந்த பவுல் எப்படி திருத்துறாரு, கண்ணீரோடு இந்த லெட்டர் எழுதுறாரு. அப்படி கோவத்தோடு திமிரில் நான் அப்போஸ்தலர்னு எழுதலை, அவ்வளோ அன்போட ஒரு அப்பாவாக எழுதுறாரு. அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக சேரிட்டி உள்ள அன்பு நமக்குள்ளே முழுமை அடையலைன்னா யாரையும் நம்ம சொல்ல வேணாம். அப்படி கோவமும் தலக்கணமும் வருதுன்னா நம்ம சொல்ல வேணாம், அப்போ ஜெபிப்போம் அவங்களுக்காக. 8ஆம் வசனம் பாருங்கள். தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். அப்போது ஒரு 2 நிலம் இருக்குது. ஒன்று ஊனியல்பி நிலம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலம். இந்த 2ல் ஊனியல்பி நிலத்தில் விதைச்சோன்னா அந்த இயல்பிலிருந்து அழிவை நம்ம அறுவடை செய்வோம். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை நம்ம அறுவடை செய்வோமா. அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுத்துட்ருக்கோம், ஊனியல்புக்கு கேட்குற மாதிரி உடனே சாப்பாடு, உடனே சினிமா, உடனே உலக பிரகாரமான பேச்சு, உடனே அந்த தேவையில்லாத அந்த ஆசைங்க, க்யூரியாசிட்டி, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஊனியல்புக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஜெபிப்பேன், நான் பைபிள் வாசிப்பேன், சினிமாவை கட் பண்ணுவேன், நான் மேக்கப் போட மாட்டேன், நான் பகட்டான ஆடைகளை அணிய மாட்டேன், நான் எளிமையாக இருப்பேன், நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். இப்போ நம்ம ஆவிக்கு விதைக்கிறோம், இப்போ நம்ம நிலை வாழ்வை அறுவடை செய்வோம். எதுக்கு விதைக்கிறோமோ அதிலேருந்து நம்ம அறுவடை செய்வோம். வந்துடல ஊனியல்புக்கு விதைச்சோன்னா பாவம் தான் செஞ்சிட்ருப்போம், அதுக்கு அடிமையாக தான் இருப்போம், அந்த நாட்டங்களின்படி தான் நடப்போம். 17ஆம் வசனம் பாருங்கள். இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகளால் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடையாளம் என்பதற்கு அடிமை என்பதற்கு அடையாளம் அப்படின்றார் முதல்ல. அப்படின்னா அவர் அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சார் இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா, சாட்டையடி, அவ்வளோ அவருடைய உடம்புல தழும்புகள் இருக்குதான். அது ஆண்டவர் இயேசுக்கு அவர் அடிமைன்றதுக்கான அடையாளமா. முதல்ல அந்த காலத்தில் அடிமைகள் அவங்க மேலே ஒரு முத்திரை இடுவாங்க. இப்போ இந்த பவுல் சொல்கிறாரு, என் உடம்புல இருக்கிற இந்த அடியும் இந்த புண்ணும் இந்த தழும்புகளும் தான் என்னுடைய அடையாளம், நான் கிறிஸ்துவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் இது 5 காயத்தின் வரத்தினுடைய ஒரு மறைமுகமான ஒரு ஆதாரமாகவும் பார்க்குறாங்க. நண்பர்களே, நமக்கு தெரியும் அசிசியார் தான் 5 காயம் வரம் பெற்றார்னு முதல்ல. பட் ஆனால் இப்போ இது பவுல் இருந்திருக்கலாம், அதுக்கு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இனி எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். ஸோ மேபி அது 5 காயத்தின் அந்த ஒரு மறைமுகமான ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம்.
நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.